திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக உருவெடுத்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத திருப்பமாக தேர்தலில் போட்டியிடவில்லை என கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி அறிவித்திருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்போது இருந்தே தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. அதிகமான தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என பேசப்பட்டு வந்த நிலையில் தங்களுக்கும் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கூட்டணியில் இடம்பெற்ற மற்ற கட்சிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுகவை வலியுறுத்தி வந்தன. பெரும் போராட்டத்திற்கு பின் கூட்டணியில் தொடர்வதை உறுதி செய்த காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதிகளை விட கூடுதலாக 3 தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் பெற்றது. அதேபோல் விசிகாவிற்கு இந்த முறை 2 தொகுதிகள் கூடுதலாக சேர்த்து 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மமக கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் இந்த முறையும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்றபடி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து பிரதான கட்சிகளுக்கும் கடந்த முறை போட்டியிட்டதை விட குறைவான தொகுதிகளே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் அனைத்து கட்சிகளும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தொகுதிகள் குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் தொகுதிகளை ஒதுக்குவதில் கடந்த முறை வெற்றி தோல்விகளும் கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளது. அதே வேளையில் புதிதாக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாரும் எதிர்பாராத விதமாக கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்திருக்கிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்றும் அறிவித்திருக்கிறது.